சரி, அந்நிய மக்களோட மிருதுவாக நடந்து கொள்ளுமாறு குர்ஆனும் இந்த மார்க்கமும் பேசியிருக்குதுண்டா, ஏன் அந்நிய மதத்தை சேர்ந்த மக்களோட யுத்தம் செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி இருக்குது. எதற்காக யுத்தம் செய்ய வேண்டும்? மேலான பிறர்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஏன் இந்த சப்ஜெக்ட் என்ற இடத்துல பேசுறேன்டா, பல மக்கள் சந்தேகத்தில் இருக்கிறாங்க. உங்களோட குர்ஆன்ல எப்படி இருக்குது, உங்களோட குர்ஆன்ல இந்த ஆயத்து இருக்குது, இதுக்கு விளக்கம் என்ன? இப்படி ஒரு அந்நிய சகோதரங்களிடத்துல கேட்கிறாரு, இதுக்கு என்ன விளக்கம்? மக்கள் கேட்கிறாங்க. மேலான பிறர்களே, கனவான்களே, சகோதரர்களே, யுத்தம் என்பது அந்த அந்நிய மதத்தோடு சேர்ந்த அந்த மார்க்கத்தில் உள்ள மக்களோட யுத்தம் செய்வது என்பது இது இஸ்லாமிய மார்க்கத்தில் நோக்கம் அல்ல. சில நோய்களுக்கு மருந்தாக இருக்குது. சில நோய்களுக்கு மருந்தே தவிர அது நோக்கம் அல்ல. மருந்தென்ற அடிப்படையில் அந்த மருந்து கசப்பாக இருக்கும். அந்த மருந்து